ஸோ விட்டமின் B1 வந்து நீங்கள் உணவில் எடுத்துட்டாலும், அசைவ உணவு சாப்பிடுபவர்களாக இருந்தால் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஈரலோ இல்லை முட்டையோ இந்த மாதிரி விஷயங்களை, மீன் போன்ற விஷயங்களை எடுத்துட்டோம் அப்படின்னா நேச்சுரலாக நமக்கு விட்டமின் B1 கிடைக்கும். இல்லை டாக்டர் நாங்கள் வந்து அசைவம்லாம் சாப்பிட மாட்டோம், சைவம் அப்படின்னா பட்டை தீட்டாத தானியங்கள் வந்து எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி எடுத்தா கூட அந்த அளவுக்கு நமக்கு மேஜரா வந்து கிடைக்காது. அப்போ அவர்கள் மட்டும் மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல வந்து நம்ம சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த 3 மேஜர் ரீசன்னால தான் குரட்டை வரும்.